ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இதனால் நம்ம அதை தியானிக்கலாம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஏதோ கொஞ்ச காலம் அல்ல, அவர் முடிவில்லாதவராய் இருக்கிறார். நீண்ட ஆயுசுள்ளவராய் இருக்கிறார். நித்திய ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். நித்திய ஆயுள் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இருந்தவராக இருக்கிறார், இருக்கிறவராக இருக்கிறார், வரப்போகிறவருமாய் இருக்கிறார். அவர் ஆதியாய் இருக்கிறார், அவர் அந்தமாய் இருக்கிறார். அவர் ஆலஃபும் தவுமாய் இருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். இப்படியாக அவரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு போகலாம். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி நியாயம் கிடைக்கிறது இல்லை. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம். எல்லாத்துக்கும் நமக்கு நீதி கிடைக்குதா? சிலது நீதி கிடைக்குது, அதிகப்படியாக நீதி கிடைக்கும். ஒரு ஸ்டேஷன் போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் கிடைக்கிறது இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆனால் தேவனண்டைக்கு போகும்போது சகலருக்கும் நியாயாதிபதியாய் நீதி உள்ள ராஜாவாய் வீற்றிருக்கிறவர் நிச்சயம் நீதி செய்வாராக. நிச்சயம் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவரு தான் ரூல் பண்றார். சென்ட்ரல்ல மத்தியில மோடி அரசு, திரு மாண்புமிகு மோடி அவர்களுடைய அரசா இருந்தாலும், இங்கே தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் அவருடைய ஆளுகை இருந்தாலும், அண்டை மாநிலத்தில் வேறொரு கேரளா மாநிலத்தில் அங்கே ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் இருந்தாலும், யார் ஆண்டாலும் சகலத்தையும் ரூல் பண்றவரு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஹல்லேலூயா. அதனால நம்ம யார் ரூல் பண்றா, யார் இருக்கிறா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. சில நேரம் நமக்கு தெரியாப்பா, இப்போ இவரு இந்த ஆஃபீஸில் இருக்கு, நமக்கு ஃபேவர் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இல்லை, நீங்கள் போகக்கூடிய முக்கியமான இடத்துல இவங்க ஒரு ஃபேவரான மனுஷன் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா ரூல் பண்ணுற இவர் தான். அவங்களுடைய இருதயத்தை சரி செய்து அதை நமக்கு ஃபேவராக மாற்றி கொடுக்குறது யாருன்னா கர்த்தர் தான் மாற்றி கொடுக்குறாரு. அதனால நீங்கள் யார் எந்த பொசிஷன் இருந்தாலும் கவலைப்போ. உங்களுக்கு பிடிக்காதவனே இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் போங்க. உங்களுக்கு முன்னாடி நீதியுள்ள செங்கோல் வைத்திருக்கிறவர், நீதியுள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் உங்களுக்கு முன்பதாய் போவார். அங்கே உங்களுக்கு நீதி விளங்கும். எனக்கு இது நடக்கவே நடக்காது, இந்த டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கவலைப்படாதீங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. எதை பத்தி சோர்ந்து போகாது. ஏன்னா அவர் நீதியை விரும்புகிறார். நம்ம கிட்ட நீதி இருக்கணும், நம்ம அநியாயமா போயிடக்கூடாது. அவர் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அதனால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார். நீங்களும் நீதியை விரும்பணும். அப்போ தேவனுடைய விலையேற பெற்ற அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உங்க தலையில அமருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க ஊர்ல யார் அரசாண்டாலும் சரி, யார் ஆண்டுகிட்டு இருந்தாலும் சரி, யாரு தலைவன், அதை பத்தி கவலைப்படாது. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் எவ்வளவு பெரிய, இல்லை மேல இருக்கிற செல்வந்தர்கள், உங்க உறவுல பெரிய ஆள் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களை நசுக்கிற மாதிரி சில சம்பவம் நடக்கலாம், உங்களோட போட்டியிடுகிற மாதிரி நடக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க நீதி உள்ளவர் நம்மை ஆளுகிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நேபுகாத் நேச்சாருடைய அரசு, பாபிலோன் அரசு பல நாடுகளை, 100க்கு மேற்பட்ட நாடுகளை அரசாளுகிற ஒரு பேரரசன். ஆனா அங்க போனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் போயிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரூல் யார் பண்றான்னு சொன்னா கர்த்தர் தான் ரூல் பண்றாரு.
அவங்களுக்கு கண்களை தயவு கிடைக்க பண்ணினது, தானியேலை உயர்த்தினது எல்லாமே யார் தான் செஞ்சிருக்கிறான்னா கர்த்தர் தான். சிங்காசனத்தில் தான் நேபுகாத்நேச்சார், ஆனா ஆளுகை செய்கிறது கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை கர்த்தர் ஆளுகிறவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ள ராஜா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை ஆளுகிறவரே, நீதியுள்ள செங்கோல் உடையவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை தருகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, சில நபர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், சில அதிகாரங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், சில பிரச்சனைகள் தலைக்கு மேல போய் இதை மாற்றுவதற்கு வழி இல்லை, யார் எனக்கு உதவி செய்வார் என்று இருக்கலாம். இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக. நான் ஆளுகை செய்கிற கர்த்தர் என்பதை நீர் விளங்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை துக்கத்தை நீக்கி, கஷ்டத்தை நீக்கி, ஆனந்த தைலத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் தலையில வைத்து மகிழ்ச்சியாக்குவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.